ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கோவில் ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு. ஸோ கோவில் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லாருமே பண்ணுற கடைவீதி சுற்றுறதுக்காக நம்ம பசங்களோட சேர்ந்து போயிட்டோம். அந்த டைமில் நம்ம கண்ணில் பட்டது தான் 90s கிட்ஸ் சாக்லேட் கடை. இந்த கடையை பார்த்ததுமே ஃபஸ்ட்டு விசிட் அங்கே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. ஸோ என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு அங்கே போயிட்டோம். பார்த்த உடனே நான் பார்க்கறது எல்லாமே கனவா நனவா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஸ்கூல் டைம்ல நான் என்னென்ன சாக்லேட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்டனோ அந்த சாக்லேட் எல்லாமே ஃபுல்லா லைனா அடுக்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு வியூவா காமிக்கிறேன். நீங்க என்ன சாக்லேட்டை வந்து லைக் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை எல்லா சாக்லேட்ஸுமே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 60% சாக்லேட்ஸ் வந்து அந்த கடையில் நான் பார்த்தேன். எனக்கே ரொம்பவே ஷாக்காயிருச்சு. ஸோ கொண்டு போன அமௌண்ட்டுக்கு ஃபுல்லாகவே என்னால் எவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்க முடியுமோ எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன். நீங்கள் 80 கிட்ஸாக இருந்தாலும் சரி, 90 கிட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கடையில் 90 கிட்ஸோட சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கும்போது தன்னையே அறியாமல் மலரும் நினைவுகளாக உங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி, சிரிப்பு இது எல்லாமே வரும். இந்த கடைக்கு வந்தவங்கள நிறைய பேர்த்த அந்த மாதிரி நான் பார்த்துருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ சிரிப்போட இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்குறாங்க அப்படிங்கிறத. இந்த 90 கிட்ஸோட சாக்லேட், அது போக இதை வாங்க வரவங்களோட சந்தோஷம், இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். இந்த மாதிரி கடையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க நண்பா. இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே எந்த பாக்கெட் எடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பாக்கெட்லையுமே 10 முட்டா 20 முட்டா இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சாக்லேட்ஸ் கிடைக்கிறதே ரேரு. அதுவும் இல்லாமல் இந்த ரேட்டுக்கு நிறைய குவான்டிட்டியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னால் எவ்வளோ சாக்லேட்ஸ் வாங்க முடியுமோ அவ்வளோ சாக்லேட்ஸாக வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஃபைனலாக அங்கேருந்து கிளம்பும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க கூடயும் 4-5 கிளிப்ஸ் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் 90 கிட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சாக்லேட்டோட அருமைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் 2K கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சாக்லேட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.